புராண இதிகாசத்துலலாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சக்தி யார் அப்படின்னா சீதா மாதா. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். கண்ணபெருமானுடைய சக்தி, கிருஷ்ணனுடைய சக்தி யார் அப்படின்னா ராதை அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். இது போல பகவான் வைகுண்டத்திலேருந்தோ கைலாசத்திலேருந்தோ பிரம்மலோகத்துல இருந்தோ கீழே வரணும்னு அவர் வந்துட்டாருன்னு வைங்களேன், அம்பாளுக்கு மேல என்ன வேலை? அதனால அம்பாலும் வேற வேற வடிவத்துல வேற வேற சொரூபத்துல கீழே அந்த சுவாமிக்கு சேவை புரிவாளாம். இதெல்லாம் நிறைய சரித்திரங்கள் உண்டு. நீங்க நம்ம எல்லாருமே பாபா பாபான்னு மட்டும் இருக்கோம். திருப்பதி ஏழுமலையானுடைய சரித்திரத்தை எடுத்து படிச்சு பார்த்தா புரியும். நாயன்மார்கள், ஆழ்வார்கள், பாண்டரங்க பக்தி சம்பிரதாயத்துல விளைந்த அத்தனை மகான்களுடைய வரலாறுகள் எல்லாம் படிக்க படிக்கத்தான் இந்த தெய்வீகத்தை உணரலாம். சோ அது போல இந்த கலியில அதே பகவான் குரு வடிவுல வரார். அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மகத்துவத்தையும் சாநித்தியத்தையும் உலகறிய செய்தனுடைய பெருமை சாரதாதேவி அம்மையார சேரும். ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய மிஷன் இன்னைக்கு இருக்குதுன்னா அது அன்னையே காரணம். அத போல அரவிந்தர் கூட வாழ்ந்த அன்னை. இந்த அன்னைன்னு சொல்லக்கூடிய தேவி இல்லை அப்படின்னா அரவிந்தருடைய புகழும் அரவிந்தருடைய அந்த ஆசிரமும் இன்னைக்கு நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ ரெண்டாச்சா. அடுத்து பப்பா ராமதாசர், கக்கன்காடு, கேரளால. சோ அந்த பப்பா ராமதாசருக்காகவே இந்த பூமியில அவருடைய பிரபாவத்தையும் ஆனந்த ஆசிரமம்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிரமத்தையும் நிர்வாகம் செய்து இந்த பிரபஞ்சத்துக்கு அர்ப்பணித்த மாதா கிருஷ்ணாபாய் மாதாஜி. கிருஷ்ணாபாய் மாதாஜி இல்லை அப்படின்னா ஆனந்தாசிரமம் இல்லை. சோ அத போல யோகி ராம் சுரத்குமார் மகராஜ் அவர் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவருக்காகவே இந்த பூமியில அவருக்காகவே இப்போ லைவ்ல வாழ்றாங்க தேவகி மாதாஜி. இப்பவும் நீங்க திருவண்ணாமலை போனா தேவகி மாதாவை தரிசனம் பண்ணலாம். சாட்சாத்து அம்மாவே அவ. ஆமா, சரியா. அடுத்து உபாசினி மகராஜ், உபாசினுடைய மகராஜுடைய மகத்துவத்தை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வந்த தேவி கோதாவரி மாதாஜி. ஏன்னா கோதாவரி மாதாஜ, அதாவது உபாசினி மகாராஜ பார்க்க வரவங்கள்ட்ட எல்லாம் சுவாமி என்ன சொல்வாராம், போய் அவளை பாருங்க, அவள் பெரியதான சக்தி, உங்களுடைய பாவதாபங்கள் எல்லாத்தையும் சுட்டு பொசுக்கிடுவா அப்படின்லாம் சொல்லியிருக்காராம். யாரு? உபாசினி மகராஜ். சோ இப்ப நான் வரிசையா சொல்லிட்டு வரேன் இல்லையா, இத போலதாங்க ஷிரடி புண்ணிய பூமியில நம்ம சாய்நாதனுக்காகவே அவதரித்து அவருக்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை பூர்ணமா அர்ப்பணித்து அவரோடு ஒன்று கலந்த மாதா ஜெகன் மாதா நம்ம அம்மா ராதாகிருஷ்ணமாய். ஆகையினால அத உணரணும் அப்படின்னா ஏக்கம் இருக்கணும். ஏக்கம் இருந்தாதான் அதை உணரலாம்ங்கிறத இந்த விதத்துல அடியேன் சொல்லிக்கிறேன். ஓம் சாய்ராம்.